உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால், இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு, கன்னிமனையில் கேதுவும், சந்திரன் அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும், கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு, மீனமனையில் 3 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கிரன். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது, கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது மேசமனைக்கும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு. அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைகிறது. கூட இருக்கிறது உங்கள் ராசிநாதனோட கூட இருக்கிறது புதன் பகவான். அந்த புதனுங்கிறது 10க்குரியவன். அப்போது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோடு உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் செவ்வாய் அங்கே சேர்ந்திருக்கார். அப்போ சனி செவ்வாய் இணைவு பெறும்போதே அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். அப்போ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில், தனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது பணம் கொடுக்கக்கூடிய விஷயம், இதை மாதிரி பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம், விட்டதை பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போது அந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்தை ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு நசுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ என்ன, பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா பத்திரப்பதிவு இல்லை யாருக்கு ஜாமீன் கொடுப்பது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கு. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன், சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 11க்குரிய லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு. அப்போ வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ இந்த மாதம் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு ஏதுவான ஒரு மாதமாக தென்படுகிறது. சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா. அப்போ வீடு கட்டி ஒரு பாதியில் நின்றவர்கள் அதை எடுத்து கட்டி முடிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் வீடு புண்ணியர்ஜனம் செய்யக்கூடிய தன்மை, ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், இடத்தை வாங்கக்கூடிய தன்மை, பூமி வாங்கக்கூடிய தன்மை, அத்தனை யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக
சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கூட ராகு இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி என்று இந்த செவ்வாய் பகவான் எங்கே போய் அமர்கிறார்னா 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானும் குருவினுடைய வீட்டில் செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பூமி யோகம் ஏற்படுகிறது. குழந்தைகளினுடைய அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை. இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாக ஒன்று. நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ 6க்குரியவன் வலிமையா இருக்கார். அப்போ நிச்சயமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன வேலை, படித்த படிப்புக்குண்டான அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். அப்போ நன்று, சரிங்களா? காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி என்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நீசமாகி, நீச பங்கமாகி 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமா கணவன் மனைவி 2 பேர்ல யார் வேலைக்கு இல்லை அல்லது வேலை போகணும் என்கின்ற எண்ணங்கள் உறுதிப்பாட்டுடன் உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள். ஏன்னா 10ஆம் இடத்தை அதாவது நீசபங்கமாக இருக்கின்ற அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும் அங்கே வகையில் அங்கே கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழிலில் அபிவிருத்தி, கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய தொழிலை அமைக்க அல்லது விரிவுபடுத்துவது, இது எல்லாமே உங்களுக்கு உகந்ததாக தென்படுகிறது. அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெடுநாட்களாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவிடுவதற்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது உத்தமம். அப்போ அதாவது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டு பாக்கியம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது எம்என்சி கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாணிபங்கள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள், பெட்ரோலியம், இந்த மாதிரி பெட்ரோலியம், ஆயில், கேஸ், இந்த மாதிரியான கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைகள். வேலை என்பது நிச்சயம். இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று சங்கடத்தோடு இருக்கின்றவர்கள், அல்லது வேலையில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கிறவங்க, அல்லது தன்னுடைய மேலதிகாரிகள் நம்மளை புரிந்து கொள்ள முடியல, புரியவே மாட்டேங்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய நட்புணர்வு ஏற்படுத்தும். உங்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான்
உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதியில் சூரியன் உச்ச பலத்தை அமைகிறார். அது யாரோட சேர்ந்திருக்கார்? ராசிநாதனோடு சேர்ந்து இருக்க போகிறார். அப்போது அந்த 9ஆம் அதிபதியும் உங்கள் லக்னாதிபதியும் இணைகின்ற காரணத்தால் நிச்சயமாக தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மை, அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை, அடுத்த ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரி அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஸோ அத்தனையும் சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா நீச மங்கத்தோடு அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். சுக்கிரனும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெறக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மாதிபதி யோகம். தொழிலில் ஒரு சிறப்பாக செய்து சமூக காரியங்களில் ஈடுபட்டு நட்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதுவும் குறிப்பாக அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தனது சப்தமும் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குது. பாக்யாதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து 11ஆம் இடமான லாபத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மை. தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்களில் ஜெயம். எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த வருத்தம் அத்தனையும் நீங்க போகிறது. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய, அதாவது சச்சஞ்சங்கள், அதாவது சமூக பணிகளில் ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரக்கூடிய, துள்ளி குதிக்க போகின்ற ஒரு, அதாவது நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுடைய, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாலே உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். சரியாக வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது, எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.